வணக்கம் நேயர்களே. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன விவாதத்துல நாம என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு நினைவிருக்கும். அதாவது மூச்சும் மனமும் ஆன்மாவும் ஒன்றிணைகிற அந்த கிரியா யோக விஞ்ஞானத்தோட ஆழமான ரகசியங்களை ரொம்ப விரிவா அலசினோம் இல்லையா? அந்த யோக முறை எப்படி ஒரு முழுமையான ஆன்மீக மார்க்கமா மாறுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, கண்டிப்பா. அது ஒரு தனி மனிதன் தனக்குள்ள தேடுற ஒரு அற்புதமான பயணம்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதை விட சுவாரஸ்யமானது. ஏன்னா அந்த மாபெரும் ஆற்றலை எப்படி ஒரு அமைப்பா மாத்துறது, குறிப்பா அந்த யோக விஞ்ஞானத்தை எப்படி குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தான் நாம பேச போறோம். நிச்சயமா. பரமஹம்ச யோகானந்தர் ராஞ்சியில ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவன விதம், அப்புறம் அவர் உருவாக்குன அந்த யோகதா முறை, இதெல்லாம் பத்தி நாம விரிவா பேசணும். அது மட்டும் இல்லாம ஒரு மான்குட்டி சொல்லிக் கொடுத்த பாடம், அப்புறம் மரணத்தையே ஒரு சட்டைய கழட்டுறது போல சாதாரணமாக கையாண்ட சுவாமி பிரணவானந்தரின் வியப்பூட்டும் இறுதி பயணம், இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளி இருக்கு. ஆமாங்க, அதுதான் ஆற்றலின் மீதான கட்டுப்பாடு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தரவுகளை நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கணும்னு எண்ணம் வந்த உடனே யோகானந்தர் ஒன்னும் குதிச்சு எழுந்து உற்சாகமாகல. அவருக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் இருந்திருக்கு. அந்த தயக்கம் ரொம்ப இயல்பானது தானே. ஆமா, அதாவது அமைப்புகளை அல்லது ஸ்தாபனங்களை உருவாக்குறது ஒரு பெருங்குளவிகளின் கூடு அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஏதோ ஒரு காட்டுல உட்காந்து தனியா தியானம் செஞ்சுட்டு போறது ஈஸி. ஆனா ஒரு அமைப்புக்கு தலைவனாயிட்டா நாம என்னதான் நல்ல காரியம் செஞ்சாலும் விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும்னு அவர் பயப்பட்டிருக்காரு. உலகியல் ரீதியா பாத்தீங்கன்னா யோகானந்தரோட பயம் முற்றிலும் நியாயமானதுதான். ஏன்னா எந்த ஒரு தலைவனும் விமர்சனத்தை தவிர்த்துட்டு ஒரு மாபெரும் அமைப்பை உருவாக்கிட முடியாது. நிஜமா, நம்ம வாழ்க்கையில கூட நாம ஏதாவது புதுசா செஞ்சா 4 பேர் என்ன சொல்வாங்கன்னு ஒரு பயம் வரதானே செய்யுது. கண்டிப்பா வரும். ஆனா இங்கேதான் அவருடைய குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒரு மிக ஆழமான விளக்கத்தை கொடுக்கறாரு. யோகானந்தரோட அந்த தயக்கத்தை பார்த்த குருதேவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது, தெய்வீகம் என்ற பால் திரட்டு உனக்கு மட்டுமே வேண்டுமா அப்படின்னு கேக்குறாரு. அட, ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமாங்க, முனிவர்களும் ஆச்சாரியர்களும் அமைப்புகளை உருவாக்காம இருந்திருந்தா நீ மட்டும் இன்னைக்கு எப்படி இந்த கடவுளை உணர்ந்திருக்க முடியும்னு குரு கேக்குறாரு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொன்ன அந்த ஒரு வரி இருக்கு பாருங்க, அது ரொம்ப பிரமாதம். என்ன வரி அது? இறைவன் தேன், ஸ்தாபனங்கள் தேன் கூடுகள் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த வரி. இறைவன் தேன், ஸ்தாபனங்கள் தேன் கூடுகளாகும். கேட்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. உண்மைதான். அந்த ஆன்மீக தேனை மத்தவங்களோட பகிர்ந்துக்கணுமானா சுறுசுறுப்பா இயங்குற தேன் கூடுகள் கட்டாயம் தேவைன்னு குரு விளக்குறாரு. அமைப்புகள் உயிரற்றதா இருக்கலாம், அதுல 1000 சிக்கல்கள் வரலாம். ஆனா தேனை சேகரிச்சு வைக்க அந்த உயிரற்ற கூடுகள் அவசியம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த அறிவுரை தான் யோகானந்தரோட தயக்கத்தை சுக்குநூறா உடைச்சிருக்கு. இதை நான் படிக்கும்போது எனக்கு நவீன உலகத்தோட ஒரு ஒப்பீடு தான் சட்டுன்னு நினைவுக்கு வந்துச்சு. ஓ, என்ன ஒப்பீடு அது? அதாவது, நீங்க ஒரு அற்புதமான திறந்த மூல மென்பொருளை, ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த மென்பொருள் உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தலாம். ஆனா அது சும்மா உங்க கம்ப்யூட்டர்ல மட்டுமே வச்சிருந்தா யாருக்கு என்ன லாபம்? யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான், மக்கள் அதை பயன்படுத்தணும்னா ஒரு சர்வரை உருவாக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். அந்த சர்வரை பராமரிக்கிறது கஷ்டமான வேலை தான். பக்ஸ் வரும், ஹேக்கர்கள் தாக்குவாங்க. ஆனா மென்பொருளோட பலன் உலகை சென்றடைய அந்த சர்வர் கட்டாயம் அவசியம் இல்லையா? அதுபோலதான் இந்த ஸ்தாபனமும். மிகச் சிறப்பான ஒப்பீடு இது. அந்த சர்வர் தான் யோகானந்தர் உருவாக்கின பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். 1917ஆம் ஆண்டு வாக்குல வங்காளத்துல திகிகா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல வெறும் 7 குழந்தைங்களோட இந்த மாபெரும் கல்வி பயணம் தொடங்குச்சு. அப்புறம் அது ராஞ்சிக்கு மாறுச்சு இல்லையா? ஆமா, ஒரு வருஷம் கழிச்சு காசிம் பஜார் மகாராஜா சர் மணீந்திர சந்திர நந்தி அவங்களோட உதவியால ராஞ்சிக்கு மாற்றப்பட்டுச்சு. இது 4 சுவத்துக்குள்ள நடக்கிற சாதாரண பள்ளிக்கூடம் கிடையாது. அப்புறம் எப்படி நடந்துச்சு? நம்ம தமிழ் குருகுல மரபு எப்படி உடலும் மனமும் ஆன்மாவும் சேர்ந்த கல்வியை கொடுக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் திறந்த வெளியில இயற்கையோட ஏய்ந்த ஒரு கல்வி முறையா அமைஞ்சுது. இங்கதான் அந்த தேடலோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நாம வர்றோம். அந்த ராஞ்சி பள்ளியில விவசாயம், வியாபாரம் மாதிரியான உலகியல் கல்வியோட சேர்த்து ஆன்மீகமும் உடல் ஆரோக்கியமும் கற்பிக்கப்பட்டுச்சுன்னு குறிப்புகள் சொல்லுது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் சொல்லுங்க? தியானம், யோகம் என்றாலே பல வருஷம் காட்டுல தவம் செஞ்ச முனிவர்களுக்கே அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க.
ஒரு இடத்துல 5 நிமிஷம் கூட அமைதியா உட்கார முடியாத சின்ன குழந்தைங்களுக்கு இவ்ளோ கடினமான யோகா பயிற்சிகளை புரிய வைக்கிறது எப்படி சாத்தியம்? இது குழந்தைங்களுக்கு குவாண்டம் இயற்பியலை கத்துக் கொடுக்கற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? உங்க சந்தேகம் 100க்கு 100 நியாயமானதுதான். ஆனா யோகானந்தர் அந்த குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுத்தது மணிக்கணக்குல மூச்சை பிடிச்சிட்டு அசையாம உட்கார்ற அந்த பழைய முறை கிடையாது. ஓஹோ, அப்ப வேற என்ன முறை? 1916ல அவர் யோகதா அப்படிங்கிற ஒரு புதிய முறைய உருவாக்கினாரு. இதோட அடிப்படை தத்துவமே முற்றிலும் வேற. அவர் மனித உடல ஒரு மின்சார பேட்டரியோட ஒப்பிடுறாரு. பேட்டரியா? ஆமா, நாம வேலை செய்யும்போது அந்த பேட்டரியோட சக்தி குறையுது. அது எப்படி ரீசார்ஜ் செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த யோகதா முறை. இத நம்ம சித்தர்களோட கல்வி பார்வையோட பொருத்தி பார்க்கலாம். அகத்தியர் சூத்திரங்கள்ல உடலையும் பிராணனையும் எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே விஞ்ஞானம் தான் இது. இருங்க, பேட்டரின்னு சொல்றீங்க. அப்படியானால் அதை சார்ஜ் செய்ய ஒரு பிளக் பாயிண்ட் வேண்டுமே. எந்த கேபிள வச்சு அந்த பேட்டரியை சார்ஜ் செய்யறது? அதுதான் இங்கே உள்ள மிக நுட்பமான விஞ்ஞானம். அந்த பிளக் பாயிண்ட் வேற எங்கும் இல்ல. நமது மூளையோட அடிப்பகுதியில, கழுத்தோட மேல் பகுதியில உள்ள முகுளம், அதாவது மெடுலா அப்ளாங்காட்டா தான் அந்த நுழைவாயில். அட, நம்ம உடம்புக்குள்ளேயே பிளக் பாயிண்ட் இருக்கா? ஆமாங்க, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி நிரம்பி இருக்கு. நமது உடல் தான் பேட்டரி. மனிதனோட தீவிரமான மன உறுதி, அதாவது இச்சா சக்தி இருக்கு பாருங்க, வில் பவர், அதுதான் அந்த சார்ஜர் கேபிள். நிஜமாவா சொல்றீங்க? எந்த இரும்பு கருவிகளோ வெயிட் தூக்குறதோ இதுல இல்லையா? எதுவுமே இல்ல. ஒரு மனிதன் தகுந்த முறையில அவனோட இச்சாசக்தியை பயன்படுத்தும் போது முகளத்தின் வழியாக அந்த பிரபஞ்ச சக்தியே நேரடியாக உடலுக்குள் இழுத்து சோர்வடைந்த தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் உடனுக்குடன் சக்தி ஊட்ட முடியும்னு அவர் கண்டுபிடிஞ்சாரு. இது கேட்கவே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது வெறும் மனதோட ஆற்றலை மட்டுமே பயன்படுத்தி பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை உறிஞ்சி உடலுக்கு அனுப்ப முடியுமா? கண்டிப்பா முடியும். கவனத்தை ஒரு குறிப்பிட்ட தசையின் மீது குவித்து இச்சா சக்தியின் மூலம் பிரபஞ்ச ஆற்றலை அங்கே அனுப்பி அந்த தசையை இறுக்குவதும் பின் தளர்த்துவதும் தான் இந்த முறை. திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது வெறும் புத்தக படிப்பை மட்டும் குறிக்கல. உடலையும் மனதையும் குற்றமில்லாம முழுமையா எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. அந்த சின்ன குழந்தைங்க இதை எப்படி கத்துக்கிட்டாங்க? விளையாட்டுத்தனமான குழந்தைங்களுக்கு மூச்சை இழுத்து விடுறதை விட தங்கள் மன உறுதியை பயன்படுத்தி உடம்புல ஒரு மின்சாரம் பாயிற மாதிரி உணர்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த பயிற்சியின் மூலமா அவங்களால மிக கடினமான ஆசனங்களை சாதாரணமா செய்ய முடிஞ்சுது. ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லணும்னா யோகானந்தரோட கடைசி தம்பி விஷ்ணு சரண் கோஷ் பற்றி சொல்லலாம். அவர் என்ன சாதிச்சாரு? அவர் இந்த ராஞ்சி பள்ளியில சேர்ந்து யோகதா முறையில பயிற்சி பெற்றாரு. பிற்காலத்துல அவர் ஒரு மிகப்பெரிய தேகாபியாஸ் நிபுணராகவே மாறினாரு. 1938ல அவரும் அவருடைய மாணவரும் அமெரிக்காவுக்கு போனாங்க. ஓ, அங்க என்ன செஞ்சாங்க? எந்த உபகரணமும் இல்லாம வெறும் இச்சா சக்தியால தசைநார்களை கட்டுப்படுத்துற அந்த வித்தைய கண்காட்சியா செஞ்சு காட்டினாங்க. அத பார்த்துட்டு கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர்களே பேராச்சரியம் அடைஞ்சாங்க. மனதோட சக்தி உடலை எப்படி மாத்தும் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. அப்படியானால் யோகானந்தர் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து உடலை குணப்படுத்துற கலையை கத்துக் கொடுத்துட்டாரு. ஆமாம். ஆனா இதே ஆற்றலை, இதே இச்சா சக்திய தவறான ஒரு காரணத்துக்காக, அதாவது இயற்கைக்கு முரணாக பயன்படுத்தினா என்ன ஆகும்? இதுதான் நம்முடைய அடுத்த பகுதிக்கு நம்மை கொண்டு போகுது. சரியா சொன்னீங்க. அந்த மான் குட்டியோட கதை இல்லையா? ஆமாங்க. ஆற்றலை கட்டுப்படுத்துறது சரி, ஆனா அந்த ஆற்றலை எப்போ விடுவிக்கணும்னு தெரியாவிட்டால் அது எவ்வளவு தெரிய வலிய தரும் அப்படிங்கிறத ராஞ்சி பள்ளியில நடந்த அந்த மான்குட்டியோட கதை நமக்கு ஆழமா உணர்த்துது. ராஞ்சி பள்ளியில யோகானந்தர் வெறும் ஆசிரியரா மட்டும் இல்ல, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவுமே மாறினாரு. அங்க நிறைய செல்ல பிராணிகளை அவர் வளர்த்து வந்தாரு. அதுல ஒரு சின்ன மான்குட்டி அவருக்கு ரொம்ப உசுரு. ஆமா, அது அவர் பின்னாலேயே சுற்றும். அவர் அறையிலேயே தூங்குற அளவுக்கு அவர் அதன் பேர்ல ஒரு ஆழமான பற்று வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவர் வெளியே போகும்போது யாருமே இதுக்கு உணவு கொடுக்க வேண்டான்னு எச்சரிச்சுட்டு போயிருக்காரு. ஆனா குழந்தைங்க சும்மா இருப்பாங்களா? ஒரு பையன் ஆர்வ கோளாறுல அந்த மானுக்கு அளவுக்கு அதிகமா பாலை கொடுத்துட்டான். அதுதான் பெரிய தப்பாயிடுச்சு. யோகானந்தர் திரும்பி வந்தப்போ அந்த மான்குட்டி கிட்டத்தட்ட இறக்க போற நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அவருக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல ஆயிடுச்சு. கண்டிப்பா.
அவர் கண்ணீரோட அந்த மான மடியில வச்சுக்கிட்டு அது எப்படியாவது பிழைக்கணும்னு கடவுள்கிட்ட தீவிரமா பிரார்த்தனை செய்யறாரு. பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவருடைய ஆழ்ந்த இச்சா சக்தினால அந்த மான் மறுபடியும் கண்ணை திறந்து எழுந்து நிக்குது. பள்ளிக்கூடமே ரொம்ப சந்தோஷத்துல கும்மாளமிட்டது. ஆனா பாருங்க, அங்கதான் அந்த பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அன்று இரவு யோகானந்தர் கண்ட அந்த கனவு. அதிகாலை 2 மணி வரை அந்த மானுடனே இருந்த யோகானந்தர் கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. அப்போ அந்த மான் அவர் கனவுல வந்து பேசுது. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீங்க என்ன பிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க அப்படின்னு அது கெஞ்சுது. இதை விட ஒரு உணர்ச்சிகரமான தருணம் இருக்க முடியாதுங்க. தன்னை காப்பாத்தினவங்கிட்டயே போய் என்ன சாக விடுங்கள் அப்படின்னு ஒரு உயிர் கெஞ்சுறதுக்கு பின்னால் உள்ள தத்துவம் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இதோட பின்னணியில மிகப்பெரிய கர்ம வினையும் பிறப்பு இறப்பு சுழற்சியோட தத்துவமும் இருக்கு. அந்த மான்குட்டி விலங்கா பிரிந்து அனுபவிக்க வேண்டிய கர்மவினை முடிஞ்சிடுச்சு. அந்த ஆன்மா அடுத்த உயர்ந்த நிலைக்கு போக தயாரா இருந்துச்சு. ஓ, அதாவது பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியா இருந்துச்சு. ஆமா. ஆனா யோகானந்தரோட ஆழ்ந்த பிரார்த்தனையும் அந்த உயிரின் மேல அவர் வச்சிருந்த பற்றும் அந்த ஆன்மாவை வெளியேற விடாம தடுத்து வலிகள் நிறைந்த அந்த நோயுற்ற உடம்பிலே மீண்டும் கட்டி போட்டு வச்சிருந்துச்சு. அப்போ யோகானந்தரோட அபாரமான ஆற்றல் இங்க ஒரு இரும்பு கூண்டா மாறிடுச்சுன்னு சொல்றீங்களே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் அன்பான அனுமதியின்றி அது போக விரும்பவில்லை அல்லது போக முடியவில்லை அப்படின்னு அவரே பின்னால சொல்றாரு. கனவுல அந்த பிராணியோட வலிய உணர்ந்த அவர் கனவிலேயே கனத்த இதயத்தோட சரி நீ போகலாம் அப்படின்னு சம்மதிக்கிறாரு. அவர் சம்மதிச்ச மறுகணமே திடுக்கிட்டு முழிக்கிறார். அந்த மான் குட்டி இருந்த மூளைக்கு அவர் ஓடி போறதுக்குள்ள அது எழுந்திருக்க ஒரு கடைசி முயற்சி செஞ்சு அவர் காலடியிலே வந்து விழுந்து உசிர விடுது. ஆமாங்க, இவ்வளவு நாளா அதை கட்டி போட்டிருந்தது தன்னுடைய சுயநலமான பற்றுதான்னு அப்போதான் அவருக்கு புரியுது. இதை கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப கனமா இருக்கு. இதை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். நாம எல்லாருமே மரணம் அப்படிங்கறத ஒரு அரக்கனா தான் பார்க்கறோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நோய்வாய்ப்படும் போது அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு தீவிர சிகிச்சையில வச்சு போராடுறோம். உண்மைதான். ஆனா உண்மையான அன்பு அப்படிங்கிறது சுதந்திரம் அளிப்பது. சுயநலமான பற்று காரணமா ஒரு உயிரை நோயுற்ற உடல்ல கட்டி போடுவது அன்பல்ல, அது அறியாமை அப்படிங்கிறதுனா இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துது. ரொம்ப ஆழமான பாடம் இது. மத்தவங்கள பற்றி இல்லாம எப்படி வழி அனுப்புறதுன்னு ஒரு சின்ன மான்குட்டி ஒரு மாபெரும் யோகிக்கு கத்துக் கொடுத்துடுச்சு. சரி, மான்குட்டியோட மரணம் இப்படி ஒரு பாடத்தை கொடுத்துச்சு. ஆனா ஒரு மாபெரும் யோகி தன்னுடைய சொந்த மரணத்தையே எப்படி எதிர்கொள்றாரு? நீங்க சுவாமி பிரணவானந்தரை பத்தி கேக்குறீங்க. ஆமா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலை தன்னுடைய உடலை துறப்பதற்காக ஒரு மகான் எப்படி பயன்படுத்துறாரு அப்படிங்கிற உச்சகட்ட ஆச்சரியத்துக்கு நாம இப்ப போக போறோம். சுவாமி பிரணவானந்தர் ஈருடல் கொண்ட மகான் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர். அவர் ஒருமுறை ராஞ்சி பள்ளிக்கு வந்தப்போ அங்கிருந்த சின்ன பசங்க தியானம் செய்யறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் கல்கத்தாவுல யோகானந்தரும் அவர் அப்பாவும் பிரணவானந்தரை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புல நடந்த உரையாடல் மரணத்தை பற்றிய நம்ம பார்வையே மாத்தக்கூடியது. பிரணவானந்தர் சொன்ன ஒரு விஷயம் என்னை வாய்விட்டு சிரிக்க வச்சது. அது என்ன விஷயம்? அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா? அப்போ யோகானந்தர் மிகுந்த மரியாதையோட கேட்கிறாரு, சுவாமிஜி, உடல் தளர்ச்சி அடையும் போது கடவுளை உணரும் தன்மைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறதா அப்படின்னு. அதுக்கு அந்த மகான் கொஞ்சமும் தயங்காம, இப்போ நான் 2 ஓய்வூதியங்களை அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஒன்னு உன்னது அப்பா கிட்ட இருந்து கிடைக்குது, இன்னொன்னு மேலிருந்து இறைவன் கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு அவர் சொன்னார் இல்லையா? அதேதான். அந்த நகைச்சுவை உணர்வும் ஆன்மீகத்தின் மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கையும் நிஜமாவே அபாரமானது. அந்த சந்திப்புல அவர் லாஹிரி மகாசையரோட ஊக்கமளிக்கும் வார்த்தையான பனத் பனத் பன்ஜாய் அப்படிங்கறத நினைவு கூர்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? முயன்று கொண்டே இருந்தால் ஒரு நாள் தெய்வத்தை காணலாம் அப்படிங்கறதா அதோட அர்த்தம். இடைவிடாது கிரியாயோகத்துல ஈடுபடுறவங்க ஒரு நாள் நிச்சயமா இறைவனை அடைவாங்கன்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தான் இமயமலைக்கு சென்று ஆசிரமம் அமைக்க போறதாகவும் இந்த வருஷத்தோட தன் உடற்கூட்டை எறிந்து விட போறதாகவும் எந்த சலனமும் இல்லாம அவர் முன்னாடியே அறிவிக்கிறாரு பாருங்க. அதுதான் இங்க மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமாங்க, தன்னுடைய மரணத்தை பல மாசங்களுக்கு முன்னாடியே ஒருத்தரால தீர்மானிக்க முடியுமா? ரிஷிகேசத்துல அவர் தன்னுடைய சீடர்களுக்காக ஒரு பெரிய திருவிழாவே நடத்துறாரு. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வயிறார உணவளிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய சீடன் சனந்தன் கிட்ட திரும்பி, நான் இந்த கூட்டை உதைத்தெறிய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கூட்ட உதைத்தெறிவதா? இத கேட்கும் போது எனக்கு ஒரு நவீன கால ஒப்பீடு தான் நினைவுக்கு வருது. சொல்லுங்க,
எந்த மாதிரி ஒப்பீடு அது? பல வருஷமா நாம பயன்படுத்தின ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப பழசாகிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். நாம என்ன செய்வோம்? அதுல உள்ள மிக முக்கியமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் டேட்டாவெல்லாம் பத்திரமா ஒரு புது சிஸ்டத்துக்கு மாத்திட்டு, அந்த பழைய பழுதான ஹார்ட்வேரை முழுமையா குப்பையில வீசிடுவோம் இல்லையா? ஆமா, வீசிடுவோம். அதுபோல தான் இதுவும். பிரணவானந்தர் தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய உணர்வை பிரபஞ்சம் அப்படிங்கிற புதிய சிஸ்டத்துக்கு மாத்திட்டு, தன்னுடைய உடலை அவரே குப்பையில வீசுற மாதிரி உதறி தள்ளுறாரு. மரணத்தின் மீது இதைவிட ஒரு பெரிய கட்டுப்பாட்டை பார்க்கவே முடியாது. ரொம்ப அருமையான ஒப்பீடுங்கது. இதத்தான் யோகிகள் இரண்டாவது கிரியா யோகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. யோகதா முறையில இச்சா சக்தியை கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை உடலுக்குள் இழுக்க பழகியவங்க இந்த இரண்டாவது கிரியா யோகத்துல அதே ஆற்றலை முழு உணர்வோட உடலை விட்டு வெளியேற்ற பழகுறாங்க. ஓ, இதுதான் அந்த முறையா? ஆமா, முன்னேறிய யோகிகள் தங்கள் கர்ம வினைகளை முழுமையா அனுபவிச்சு முடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உடலை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. பிரணவானந்தர் அந்த ஆயிரக்கணக்கான கூட்டத்தினர் முன்னாடி அமைதியா உட்கார்ந்து தன்னுடைய பார்வைய உள்முகமா ஞானக்கண்ணை நோக்கி செலுத்தி சலனமற்றவரானார். கூட்டம் அவர் தியானத்தில் இருக்காருன்னு நினைச்சது இல்லையா? ஆமா, ஆனா அவருடைய ஆன்மா அந்த உடலை விட்டு பிரபஞ்ச வெளியில எப்போதோ கலந்துடுச்சு. அங்க எஞ்சிருந்தது வெறும் கூடு மட்டும்தான். மரணத்தை ஒரு தோல்வியாகவோ துயரமாகவோ பார்க்காம அதை ஒரு மாபெரும் வெற்றியை அவர் கொண்டாடி இருக்காரு. எனக்காக வருத்தப்பட வேண்டாம், எனக்கு வெற்றி உண்டாக வாழ்த்துங்கள் அப்படின்னு அவர் சொன்னது எவ்வளோ பெரிய சத்தியம்! நிச்சயமா. அவர் முன்கூட்டியே கணிச்சபடியே பத்ரிநாராயணில் மகாபாபாஜியோட குழுவுல புதிய உடல்ல பிறந்து இணைஞ்சாரு அப்படிங்கறத யோகானந்தர் பின்னால தெரிஞ்சுக்கிறாரு. இது மறுபிறப்பு பற்றின பல புதிய திறப்புகளை நமக்கு கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்மீக அறிவை பரப்ப ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அமைக்கும் ஆற்றல், அதே உடலை ஒரு பேட்டரியா நினைச்சு இச்சா சக்தியால் ரீசார்ஜ் செய்யும் யோகதா முறை, அப்புறம் தவறான பற்று காரணமா ஒரு உயிரை கட்டி போடும் ஆற்றல், கடைசியா தேவை முடிஞ்சதும் சொந்த உடலையே உதறி தள்ளும் ஆற்றல். இந்த ஒட்டுமொத்த பயணமும் மனித மனதோட எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் யோகானந்தர் தன் பற்றினால் மான்குட்டியை கட்டி போட நினைச்சது, மறுபக்கம் பிரணவானந்தர் எவ்வித பற்றும் இல்லாம தன் உடலையே உதறி தள்ளியது. ஆமாங்க, அன்பிற்கும் பற்றுக்கும் உள்ள அந்த மெல்லிய கோட்டை புரிஞ்சுக்கிறது தான் சுதந்திரமான வாழ்க்கைக்கான முதல் படி. சரி நேயர்களே, இந்த ஆழமான உரையாடலோட முடிவுல உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். யோகானந்தர் அந்த மான்குட்டியை பிடிச்சு வச்சிருந்த மாதிரி, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயங்களை, எந்த உறவுகளை சுயநலமான பற்று காரணமா வலிகளோட பிடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறது உண்மையான அன்பினால அல்லது சுயநலமான பற்றினாலான்னு சற்று சிந்தித்து பாருங்க. கண்டிப்பா சிந்திங்க. அடுத்த விவாதத்துல இதைவிட ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்காக காத்திருக்கு. காசியின் மறுபரப்பும் அதை கண்டறிதலும் அப்படிங்கிற அத்தியாயத்துல ஒரு சின்ன குழந்தை தன் முந்தைய பரப்ப தெளிவா நினைவு கூர்கிறது. மரணத்தை தாண்டி அந்த அதிசய பயணத்தை அடுத்த முறை அலசுவோம். ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.